நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்கவுள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கிய நிலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு, மணிப்பூர் வன்முறை மற்றும் அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகத்தை இந்தியா கையாண்ட விதம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்ப திட்டமிட்டுள்ளன. அதேபோல் மத்திய அரசை பொறுத்தவரை மானிய கோரிக்கைகளுக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறுதல், பட்ஜெட் நடைமுறைகளை நிறைவு செய்தல், மணிப்பூர் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் பெறுதல் மற்றும் வகு திருத்த மசோதாவை நிறைவேற்றுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கான நாடாளுமன்ற ஒப்புதலை கோரும் சட்டப்பூர்வ தீர்மானத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று முன்மொழிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மணிப்பூர் மாநிலத்திற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் இந்தியாவின் பொருட்களுக்கு அமெரிக்காவும் பரஸ்பரம் அதே அளவு வரி விதிக்கும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த வரி குறைப்பு தொடர்பாக காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் பிரச்சினையை கிளப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது தொகுதி மறுசீரமைப்பு, ஹிந்தி திணிப்பு, தமிழகத்துக்காக நிதி பகிர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளை கிளப்ப திமுக எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளனர்.